க்ரீன் டீ போடுறதுக்கு ஃபஸ்ட்டு சுடுதண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ க்ரீன் டீ ரெடி ஆயிடுச்சு. எஸ் மன்னா, இந்த பாடத்தை பெரியவர் முதல் சிறியவர் வரை யார் வேண்டுமென்றாலும் குடிக்கலாம். க்ரீன் டீயை என்ஜாய் பண்ணிவிட்டு நான் வ்ளாக் கண்டினியூ பண்ணுறேன். அதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் ரெடி ஆகிடுறேன். இப்போ நான் வாக்கிங் முடிச்சுட்டு வந்துட்டேன். டைம் 8 o'clock ஆயிடுச்சு. இப்போ நம்ம பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிடலாம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்றைக்கி ரவா கிச்சடி தான் பண்ண போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு ரவையை வறுத்துக்கலாம். ஒரு வடைச்சட்டியில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம ரவையை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து ரோஸ்டட் ரவை வாங்கியிருக்கீங்க அப்படின்னா நம்ம வந்து ரவையை வறுக்க தேவையில்லை, அப்படியே டேரெக்டாகவே பண்ணிடலாம். இது வந்து காலையில் நல்லா எல்லா வெஜிடபிள்ஸ் சேர்த்து பண்ணும்போது நல்லா ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கலாம். நெய் சேர்க்குறதுனால நல்லா வாசமாக இருக்கும். நெய் நல்லா சூடாகட்டும். 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருந்தேன். இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். ரவா கிச்சடியில் நம்ம எந்த வெஜிடபிள்ஸ்னாலும் சேர்த்துக்கலாம். இது வந்து நல்ல ஒரு வெஜிடபிள்ஸ் சேர்த்து சாப்பிட்றதுனால நல்ல ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் இன்றைக்கி நான் பண்ணுறேன். இதை வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. அதோட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேப்சிகமையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கேப்சிகம் எல்லாமே சேர்த்து நல்லா வதங்கட்டும். வதங்கின பிறகு நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதோட நான் வந்து இன்றைக்கி ஒரு கேரட்டு, கொஞ்சம் பீன்ஸ் காய், அப்புறம் பச்சை பட்டாணி 3ஐயும் எடுத்து வச்சுருக்கேன். 3ஐயும் ஈக்குவலாக ஒரு கைப்பிடி அளவுக்கு எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் நான். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நான் வெஜிடபிள்ஸை தனியாக வேக வைக்கலை, இதோடு சேர்த்து தான் வேக வைக்க போகிறேன். காய் ஒரு 2-3 நிமிஷம் வரை நல்லா வதங்கட்டும் எண்ணெயிலேயே. நம்ம நெய் சேர்த்துருக்கனால அதிலேயே கொஞ்சம் நேரம் ஃப்ரை ஆச்சுன்னா நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து காய்க்கு தேவையான அளவு கொஞ்சோண்டு உப்பு மட்டும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வதங்கின உடனே 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கணும். நான் மறந்துட்டேன், அதோட நான் இப்போ சேர்த்துக்கிறேன் காயோட. நீங்கள் வந்து வெங்காயம் வதக்கும் போதே இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இஞ்சி பூண்டு சேர்க்க வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். வெறும் வெங்காயம் காய்கறி மட்டும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. காயை வந்து மூடி போட்டு நம்ம நல்லா ஸ்டீம் பண்ணி கொஞ்சம் நேரம் வேக வச்சிடலாம். நான் தண்ணி ஊற்றலை, தண்ணி ஊற்றாமல் தான் வேக வைக்கிறேன். லைட்டாக தண்ணி தொளிச்சு மட்டும் வேக விட்டுருக்கலாம். நம்ம ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும் இது. இப்போ பாருங்கள், காய் நல்லா வதங்கிருச்சு. கேரட்டு, பீன்ஸ் காய் எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம இதோட மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு டீஸ்பூன்
சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். காய் நல்லா வதங்கிருச்சு, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். காய் வந்து சட்டியில் ஒட்டாமல் நல்லா வதங்கிருச்சு. காய் நல்லா வதங்கினா தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதோடய ஃப்ளேவரு வேகிறத விட இந்த மாதிரி வதங்கும் போது இன்னுமே நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். ஒரு கப் ரவைக்கு 2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு கப் ரவைக்கு 1லேருந்து 1.5 வரை நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து 2 கப் ரவை எடுத்திருந்தேன், அதனால் நான் வந்து 4 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம கிச்சடிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிறேன். இதோட தண்ணியோட நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் ரவையை தனியாக ஃபஸ்ட்டு நெய்யில் வறுத்து எடுத்துட்டேன். அதோட இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். அந்த ரவையை சேர்த்து மெதுவாக கிண்டி விட்டுக்கலாம். நம்ம ரவை கிச்சடி எது பண்ணாலும் இது மாதிரி கிண்டி விட்டுகிட்டே தான் ரவையை போடணும். அப்போ தான் கட்டி விழாது. நல்லா இது மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே மெதுவாக நம்ம கையில் வச்சுருக்க ரவையை போட்டு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா ரவை வெந்து ரவை கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டு அடுப்பு ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா டேஸ்டான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரவை கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி இலையை மட்டும் கட் பண்ணி மேலே தூவிக்கலாம். இது நல்ல ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட். ஏன்னா நம்ம இதில் வந்து கேரட், பச்சை பட்டாணி எல்லா வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். கொத்தமல்லி தூவி நம்ம இறக்கிடலாம்.